உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நினைச்சேன். ஏமா அப்படி பண்ண? அதனாலதான் என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சும் நான் பக்கத்துல இருந்தும் கூட அப்பா என்கிட்ட காட்டிக்காம இருந்திருக்காரு. நான் தினமும் படுற கஷ்டத்தை பார்த்து அவர் தாங்க முடியாமதான் அப்போ எனக்கு லெட்டர் போட்டாராமா. ஆனா அன்னைக்கு உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அப்பான்னு போய் முன்னாடி நின்றுப்பேமா, பாட்டின்னு கூப்பிட்டுருப்பேன். ஆனா அப்பவும் சரி இன்னும் சரி எல்லாம் தெரிஞ்சும் இது வரைக்கும் மறைச்சிருக்கீங்கன்னா அது ஏமா? அது என்னன்னு தெரியணுமா? அப்பா யாருன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவர் மனசு படுற கஷ்டத்தையும் என் மேல அவர் வச்சிருக்கிற பாசத்தையும் நான் கண் கூட பாக்குறேம்மா. கல்யாண மண்டபத்துல விஸ்வாசர் கூட எனக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு அனன்யா கல்யாணத்தை நிறுத்த அவர் பட்ட பாட நான் பார்த்தேம்மா. எனக்கு அப்பாவோட பாசமும் பாட்டியோட பாசமும் கிடைக்கவே கூடாதாமா? இங்க பார், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த போலீஸும் எந்த கோர்ட்டும் எதுவுமே பண்ண முடியாதுடி. கொஞ்சம் அமைதியா இரு. ஏமா சும்மா என் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியாது. அப்படியே கிளியரா எடுத்து வச்சிருக்காங்க. இத பார்த்தா பத்மா அவ்வளவுதான் நம்மள கொன்னே போட்டுருவா. ஐயோ, அது மட்டும் இல்லாம போலீஸ் புடிச்சு நம்மள தூக்குல போட போகுது. ஏய், அனன்யா வாழ்க்கை அவ்வளவுதான், என் வாழ்க்கை அவ்வளவுதான். இந்த சொத்தையும் நாம அனுபவிக்காம போக போறோம். போச்சு. அதுக்கெல்லாம் முன்னாடி கொலகாரிய வீட்டுல வச்சிருக்கோன்னு என் புருஷனும் அந்த கிழவியும் சேர்ந்து என்ன அடிச்சே துரத்த போறாங்க. படுபாவி, அந்த கிழவன் இருந்தப்போ உயிர் எடுத்தான், இப்ப செத்தும் இன்னும் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கான். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியலையேம்மா. என்னமா பண்றது? ஏமா, இதை யாருமா அனுப்பியிருப்பாங்க? எனக்கும் அதான் தெரியல. ரொம்ப கவனமா தான் இருந்தோம். அதையும் மீறி யார் இந்த வீடியோ எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. எப்படி நடந்திருக்கும்? போன் எப்படி கூட நான் பாக்குறேன். ஏமா, எவ்வளவு தெளிவா எடுத்து வச்சிருக்காங்கன்னு பாரு. இதுல இருந்து ஒரு துளி கூட நாம தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. ஏய், சும்மா இருக்கியா நீ? கொலை பண்றேன்னு சொல்லி ஒரே ஒரு கொலை தான். அதையும் நான் எங்க பண்ண? நீ தானே பண்ண. ஏய், சும்மா இரு. என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடக்கூடாதுன்னு ஏதேதோ பண்ணி கடைசியில எப்படி வந்து மாட்டி இருக்கேன்னு பாரு. ஐயோ சிவகாமி, தேவையில்லாம புலம்பிக்கிட்டு இருக்காத. பின்ன உனக்கு என்ன? 20 வருஷம் நீ உள்ள இருந்துட்டு வந்திருக்க, உனக்கு ஓகே. எனக்கு அந்த அனுபவமே இல்லையே. இங்க பாரு சிவகாமி, உன்னையும் என் பேத்தியும் கரை சேர்க்காம இந்த மங்காவோட உசுறு போவாது. போதுமா? ஏமா, ஏதாவது பண்ணுமா. நமக்கு அனுப்புன மாதிரி இந்நேரம் போலீஸ்க்கும் அனுப்பி இருந்தா என்னமா பண்றது? ஐயோ சிவகாமி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஐயோ, பொண்ணு நீ ஏதாவது யோசி, இல்ல என்னையாவது யோசிக்க விடு. எனக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ் விசாரணைன்னு வந்துச்சுன்னா கொலை பண்ணலன்னு கூட சொல்லிடலாம். ஆனா பண்ண கொலைய பண்ணலன்னு சொல்றதுதான் ரொம்ப கஷ்டம். இப்ப உறுதி போச்சு. அவருக்கு தெரிஞ்சது நான் தீந்த. என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்போ. கடவுளே, இந்த வீடியோவை வேற யாருக்கும் அனுப்பாம இருக்கணுமே. கடவுளே. மா, வாமா, வந்து அப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் நான் தான் உன் பொண்ணுன்னு சொல்லுமா. அம்மா ப்ளீஸ்மா. அப்பாவும் சரி பாட்டியும் சரி அவங்க அடுத்த நிமிஷமே எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா?
பாட்டி உன் போட்டோவை பார்த்த உடனே எப்படி அழுதாங்க தெரியுமாமா? இத்தனை வருஷமா நான் தேடிக்கிட்டு இருக்க மகாலட்சுமின்னு சொன்னாங்கம்மா. அப்படி ஒரு பாட்டிய நான் பார்த்து பாசமா கூப்பிட முடியலம்மா. இத்தனை வருஷமா தாங்கிக்கிட்டம்மா. இதுக்கு மேலையும் என்னால முடியாதுமா. நான் பட்ட அவமானம், கஷ்டம், வேதனை எல்லாமே போதும்மா. அம்மா, என்னால என் கேம்ஸ்ல, ஸ்டடீஸ்ல எதுலயுமே கவனம் செலுத்த முடியலம்மா. அம்மா வாமா, வந்து அந்த உண்மையை மட்டும் சொல்லிருமா. அது எந்த காலத்திலயும் நடக்காது. இல்லம்மா, அது நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்துருவாங்க. நீ சொல்லிதான் ஆகணும். சொன்னா கேளு அன்பரசி, உன் கால்ல விழுந்து. அம்மா, பெத்த பொண்ணு கால்ல கூட விழறம்மா. ஆனா மறைக்கிற உண்மை மட்டும் சொல்லவே மாட்டியாமா? சொல்ல முடியாதுடி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இப்போ உனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன் அப்பா கிட்டயும் உன் பாட்டி கிட்டயும் எந்த காலத்திலயும் காட்டிக்க மாட்டேன்னு. அப்படி காட்டிக்கிட்ட அடுத்த நிமிஷம் உன் அம்மா இறந்துட்டான்னு நினைச்சுக்கோ. இது என் மேல சத்தியம். அம்மா, என்னாச்சுமா? அம்மா, அம்மா என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல, மயக்கம் வர மாதிரி இருக்கு. பாத்துமா. அம்மா உள்ள வாமா. அம்மா வாமா. அம்மா என்னமாச்சு? அம்மா, அம்மா வாமா. அம்மா, நான் உள்ள போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். சிவங்க எதுக்கு இப்போ இங்க வந்திருக்காங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.